ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷத்தின் 40வது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தின் 40வது வருஷத்தில் பிறக்கும் பொழுது, அதாவது 14/4/2026 14/4/2027 வரையில் உண்டான பலன்களை பற்றி கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி. ராசிக்கு 2ஆம் இடத்துல 7.5 சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது. சார், ஏதாவது ஒரு நல்லதாக ஒரு பலனை சொல்லுங்கள் சார், இந்த வருஷமாவது நல்லபடியாக போகட்டும், பராபவ வருஷம் நல்லபடியாக போகட்டும் சார். ஏற்கனவே ஒரு 2.5 வருஷமாக நாங்கள் மனசில் பயங்கர ப்ரெஷர், வேறு மென்டல் ப்ரெஷர், டிப்ரெஷன், மன அழுத்தம், எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாத அளவு இருந்துட்டோம். இந்த வருஷமாவது நல்லபடியாக இருக்கும், ஏதாவது ஒரு நல்லதை சொல்லுங்கன்றாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல காலம், நல்ல ஒரு ஏற்றமான காலம் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் சற்று கம்மியானாலும் பண வரவுக்கு நிச்சயமாக அதிகமாகவே இருக்கும். பண வரவு நல்லபடியாகவே இருக்கும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்பவுமே நல்லது. யாருக்கும் தேவையில்லாமல் ஜாமீன் கையெழுத்து போடுறது, நான் முன்னாடி போய் கையெழுத்து போடுறது, நான் சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்காதீங்க. அது பிரச்சனையில் கொண்டு போய் விடும். ஏன்னா 7.5 வேறு நடக்கிறது. கடைசி 2.5 வருஷம் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக போகிறது நல்லது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய ராசியை பார்த்துடுறார். அவர் 6ஆம் இடத்துக்கு போகும்போது உங்கள் ராசியின் அதிபதியை பார்த்துடுறார். ஸோ ஏதோ ஒரு வகையில் குரு பகவானுடைய பார்வையோ டச்சு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை விட்டு நல்லபடியாக இந்த சனி பகவான்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு 6ஆம் இடத்துக்கு போகும்போது புதிய கடனை ஏற்படுத்துவார். குடும்பத்துக்காக புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மே மாத கடைசியில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார், உச்சம் பெற்று போகிறார். உச்சம் பெற்று போகும்போது 6ஆம் இடத்துல போய் இருக்கார். லாபங்களில் கடன் மூலியமாக லாபங்கள் அதிகமாகும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கடனை வாங்கி உள்ளே போட்டு லாபங்களை சம்பாதிக்கணும்னு பார்ப்பீங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சப்தமத்தில் குரு பகவான் 10ஆம் மாதத்துக்கு மேலே பயிற்சி ஆகிறார். 10ஆம் மாதத்துக்கு மேலே போகும்போது அப்போது திருமண யோகம் உண்டு. திருமண பாக்கியம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு 10ஆம் மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. என்ன சார், கேத்து இருக்கே சார், அப்புறம் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேத்து பகவான் 11ஆம் மாதம் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். நல்ல ஒரு ஏற்றம். 6இல் கேத்து, 12இல் ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தூங்க விடமாட்டார். சுற்றி உலகம் ஃபுல்லாக சுற்றக்கூடிய அனுபவத்தை கொடுப்பார். அதன் மூலியமாக பண வரவு, செலவுகள் அதிகமாக கொடுப்பார். 6ஆம் இடத்துல கேத்து இருக்கார் சார், உடம்பு நிலை பிரச்சனை வருமா அப்படின்னா, உடல்நிலை பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் எல்லா விதமான போட்டிகளிலும் ஜெயிக்கலாம். அதை தவிர எல்லா விதமான எந்த விதமான போட்டியாக இருந்தாலும் சரி, புதிய வேலைக்கு பார்த்து கொண்டிருந்தீங்களாலும் சரி, இதெல்லாம் நிச்சயமாக வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகுவினுடைய மாற்றம், ராகு கேத்துவினுடைய மாற்றம், அது தவிர சனியினுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 7.5 சனியினுடைய பாதிப்பு, குருவினுடைய பார்வை மூலியமாக எந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த பராபவ வருஷத்துலன்னு கேட்போம். அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை இந்த கோச்சாரத்துக்குன்னா, எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லபடியாக இருக்கும்னு நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கும்பம் அப்படின்னாலே நம்மளாம் 2026 பற்றி சிந்திக்கிறோம்னா, அவங்க 2032 பற்றி சிந்திக்கக்கூடிய அதீதமான மூலக்காரங்க ஒன்று. அதே போல் ஒர்க்கில் சின்சியாரிட்டி இருக்கும். ஆனால் உலகமெல்லாம் அவங்கள சோம்பேறின்னு சொல்லும். அவங்களுடைய வேலையில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஜென்மத்தில் ராகு இருக்கார். இந்த ஜென்ம ராகு எதுவரையிலும் இருப்பார் அப்படின்னாக்க, மாதம் பிறந்ததுலேருந்து, வருஷம் பிறந்ததுலேருந்து சற்றேறக்கூடிய 7 மாதத்துக்கு இருப்பார். 7 மாதத்திற்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு இருந்தால் இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தசாபுத்தி அந்தரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய அளவுக்கு பாதிக்காது.
இல்லைன்னா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்புக்கு தொழிலுக்கு சரிப்பட்டு வருவாங்களா அப்படின்னா சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க 7ஆம் இடத்து அதிபதி அப்படின்றது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் மற்றும் தொழில் பார்ட்னர். அதற்கு உண்டானவர் சூரியன். சூரியனோட பையன்தான் சனி, சனி பகவானுடைய தகப்பன் தான் சூரியன். இவங்க 2 பேருக்கும் எப்போதுமே ஆகாது. இந்த கும்பராசியை சேர்ந்தவர்கள் தொழிலில் பார்ட்னர் தொழில் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இல்லை சாமி, நான் பார்ட்னர் பண்ணிகிட்ருக்கேனே, நான் எப்படி வெளியில் வர்றது? வெளியில் வர வேண்டாம், அவர் கூடவே இருந்துக்கிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா பல நேரங்களில் உங்களை ஏமாற்றக்கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பி கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கேது எகைன் சூரியனுடைய வேலையை செய்யணும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அவர் கூட இருந்தே செய்ய பழகுங்க. சரி, கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இது எது வரையிலும் அப்படின்னாக்க 11ஆம் மாதம் வரையிலும். அதற்கப்புறம் அவர் மாறிடுறாரு. மாறின ராகுக்கு எது நல்லதாக இருக்குமா? நல்லதாக இருக்கும். சரி, இப்போ நடக்கிறது பாதச்சனி. கடந்த 5 ஆண்டுகளாக கும்பராசிக்காரங்க அவதியை மட்டும் சங்கடத்தை மட்டும் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஜென்மத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஜென்மத்துக்கு அது பாதமானுச்சு, விரயமானுச்சு, இப்போ பாதமானுச்சு. அப்போ கடந்த 5 வருஷம் முடிஞ்சு இப்போ கடைசி 2.5 வருஷம். என்ன இதில் ஒரு ஆறுதலான வார்த்தை அப்படின்னாக்க குருவுடைய பார்வையில் சனி பகவான் போகிறதுனால இந்த பாதச்சனி கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைத்துட்டு கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை கூட்டும். குரு பார்த்தால் கோடி நன்மை, சனி பார்த்தால் பார்த்த இடம் பாழ் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரம். அப்போ இவரை பொறுத்தளவுக்கு 2 மாதத்தில் குரு பகவான் மாறிடுவார். எப்போ? 26/5/2026. அதுலேருந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்றம் மட்டுமே இருக்கும். பயப்படக்கூடிய அம்சம் எதுவும் இல்லை. சரி, ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னா செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்றது தேனி மாவட்டம் குச்சனூர் அப்படின்ற இடத்துல சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில சென்று அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் சனி பகவானுக்கு ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை, சூரியனை கண்டவிட்டு எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, அடுத்தது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு இந்த பராப வருஷம் தொடங்கிய நாள்லேருந்து பராப வருஷம் முடியக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி ஹோரையான கார்த்தால 6 to 7 3 எழுதியும் 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது அந்த மாதத்தின் கடைசி சனிக்கிழமையில பொறுத்தளவுக்கு தயிர் சாதமோ எள் சாதமோ பண்ணி அது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வாங்க. வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த எளிய பரிகாரங்களை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த பராப வருஷம் சற்றேற்கனவே 360 நாள் என்ன நற்பலன்களையும் என்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்ம KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசியை பொறுத்தவரை பேச்சில் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமண பாக்கியம் உண்டு. புதிய கடன் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர போட்டி எக்ஸாம்ஸ், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் 11ஆம் மாதத்துக்கு மேலே இருக்கும். தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடாமல் இருக்கிறது மிகவும் நல்லது. சொந்த தொழில் பண்ணுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷம் ஒரு ஏற்றமான வருஷமாக இருக்கும். இருப்பினும் சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். கேதுவினுடைய தாக்கம் உடல் நலத்தை பாதிக்கக்கூடும் அப்படின்றதையும் சொல்கிறோம். இந்த பராபவ வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு 80% மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி,
நமஸ்காரம். அன்பான மீனராசி அன்பர்களே, இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நல்ல காரியங்கள், என்னென்ன தீய காரியங்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போமா. ஃபஸ்ட் பேசிக் நம்பர் 1, உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். சனி பகவான் உட்கார்ந்த இடத்தையும் பாழ் பண்ணுவார், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணுவார் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பெரிய அளவுக்கு இந்த ப்ராப்ளங்கள் இருக்காது. இந்த ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 2 மாதம்தான். எப்போ வரலாம் அப்படின்னாக்க, இந்த பராபவ வருஷம் தொடங்கக்கூடிய நாள்லேருந்து வரக்கூடிய மே மாதம் வரையிலும் இது ப்ராப்ளம் இருக்கும். ஏன் அப்படின்னாக்க, குருவுடைய பார்வையில் அவர் இல்லாததுனால இந்த ப்ராப்ளங்கள் இருக்கும். குருவுடைய பார்வை படும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, இந்த 7.5 சனி ஜென்மச்சனி நடக்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது 1 முறைக்கு 2 முறை எச்சரிக்கையாக போங்க. 1. அடுத்தது, கிளம்புற இடத்துல அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பிட்டீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குரு பார்வை வந்தாச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுவரை இந்த 2 மாதமும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் உடல் நலத்தில் ஏதாவது சின்ன தொந்தரவு இருந்தாலும் உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டர் அணுகிறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். அடுத்தது, 11ஆம் மாதம் வரையிலும் உங்களுடைய 12ஆம் இடத்தில் ராகு இருப்பார். ராகு அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு, ஆனால் அலைச்சலையும் கொடுக்கக்கூடியவர். அப்போ அலைச்சலை கொடுத்துட்டு அவர் அதற்குண்டான பண வெகுமதியை கொடுப்பாரா? பண வெகுமதியை கொடுப்பார். குரு அந்த ராகுவை பார்க்கறதுனால கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு ராகு பெயர்ச்சி ஆகக்கூடிய இடம் அப்படின்றது மகரம். அங்கே குரு பெயர்ச்சியும் ஆகும்பொழுது குருவும் ராகுவும் சதசப்தமும் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் உண்டான குரு லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக புதிய வண்டி மாற்ற வேண்டும், வீடு மாற்றணும், வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வண்டி, வாகனம், வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனுடைய அனுசரணையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனுடைய தொழிலை ஏற்று நடத்தக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம். நம்ம எப்பொழுதுமே சொல்லக்கூடியது மெல்ல செல்லும் கிரகங்கள். இந்த ராகுவும் கேதுவும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் என்பதை நமது அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்கள் சொல்வார்கள். ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீனராசிக்கு ஜென்மசனி போயிட்டுருக்கு. உடல்நிலையில் பின்னடைவு வரும். சிந்தனைகளில் சற்று களங்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மி. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு 11ஆம் மாதம், அதாவது நவம்பர் மாதத்தில் மாறுறார். இந்த காலகட்டம் வரலும் பார்த்தோம்னா தேவையற்ற செலவுகள் வரும். தேவையற்ற செலவுகள் ஏன் வருது அப்படின்னா, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் மே மாதத்துக்கு மேலே குரு மாறினதுக்கப்புறம் பார்த்தாலேயானால் ராகு தனித்த ராகுவாக இருப்பார், 12ஆம் இடத்துல இருப்பார், கும்பத்தில் இருப்பார். அதை தவிர பார்த்தோம்னா எந்த ஒரு சுபர்களின் பார்வையும் இல்லாமல் இருப்பார். அதனால் நிச்சயமாக தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேத்து பகவான், நிச்சயமாக அரசாங்கம், அரசு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஜென்மத்தில் சனி, 6ஆம் இடத்துல கேது, அதனால் உடல் நலத்தில் பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். அதுவும் பார்த்தோம்னா அந்த கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எலும்பு சம்பந்தப்பட்ட, எலும்பு மஜ்ஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள். அது தவிர இந்த கிட்னின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக பித்தப்பை, இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இதை தவிர பார்த்தாலேயானால் ராகு கேத்துவின் பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல கேத்து பகவான் வரார், 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரார். ராகு 11ல் வர்றது மிகவும் சிறப்பு. ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லாபத்தில் போய் ராகு நிற்கிறதுனால எவ்வளவு லாபம் கொடுத்தாலும் போதாதுன்ற அளவுக்கு லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உங்களுடைய புகழ் அந்தஸ்துக்கு சற்று களங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த காலகட்டத்தில் குருவினுடைய மாற்றங்கள், அதாவது
குரு வந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்துக்கு போகும்போது உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சற்று ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சனியினால் இருக்கக்கூடிய தாக்கம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் குரு 6ஆம் இடத்துக்கு 10ஆம் மாதத்துக்கு மேலே போகும்போது நிச்சயமாக உடல்நிலை பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் வந்து இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பகுதி, கொலஸ்ட்ரால், சுகர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த கடல் வாணிபம் பண்ணுறவாளுக்கெல்லாம் நிச்சயமான பணப்பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு ரொம்பவுமே டைட் ஆகும். பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே பண வரவு சற்று மிகவும் கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை, கோச்சாரம் நல்லபடியாக இருக்குது அப்படின்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம், எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மிகுந்த வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. குருவுடைய ஸ்தலம் அப்படின்றது தென்குடி திட்டை அப்படின்ற இடம். இந்த தென்குடி திட்டையில் குரு பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது. இந்த பராபவ வருஷம் தொடங்கின நாள்லேருந்து பராபவ வருஷம் முடியக்கூடிய நாளில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் தென்குடி திட்டை போயிட்டு குரு பகவான் அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பழமையான புகழ்பெற்ற ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அன்றைய தின ஹோரையான குரு ஹோரையில் 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. இதை தவிர இந்த பராபவ வருஷம் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலும் கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு 54 எண்ணிக்கை அல்லது 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை வாங்கி குரு பகவானுக்கு போட்டுக்கிட்டு வந்தீங்கனாலும் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை தீரும். இதை தவிர உங்களுடைய குல குருமார்கள், உங்களுடைய மத குருமார்கள், ஆச்சாரியார்கள், ஜீயர்கள், மட அதிபதிகள், ஆதீனகர்த்தார்கள் மற்றும் மறைந்தும் புகழ்பெற்றிருக்கின்ற ராகவேந்திர சுவாமிகள், சாய்பாபா மற்றும் ரமண மகரிஷி இவர்களை சென்று இந்த பராபவ வருஷம் தொடங்கியிலிருந்து முடியறதுக்குள்ளார ஒரு ட்ரிப்பு போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாம் தீரும். அதே போல் உங்களுக்கு உண்டான சிவாச்சாரியார்கள் மற்றும் கோயிலில் உள்ள குருக்கள்கள் இவங்க எல்லாருக்குமே உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் பண்ணிக்கிட்டு வாங்க. தர்மம் தலை காக்கும், அதே போல் தானமும் தலை காக்கும். இந்த எளிய பரிகாரத்தை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பராபவ வருஷத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் சூரியனை கண்ட விட்டு எப்படி பனி கரையுதோ அதேமாரி கரையும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மீனராசிக்கு பராபவ வருஷம் நல்லா இருக்கும். இதில் நல்லது கெட்டது எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீனத்தை பொறுத்தவர்கள் பார்த்தீர்களே, ஆனால் இந்த பராபவ வருஷம் ஒரு சுமாரான ஆண்டாகவே இருக்கும். ஏன்னா ராசியில் சனி பகவான் வந்து விரையாதிபதி. அவர் வந்து 12ஆம் ராசியிலேயே போய் உட்கார்றதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனும் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பெருமைகள் இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் மாதத்துக்கு மேலே குழந்தைகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும், தொழிலில் அதீதமான லாபங்களும் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான லாபங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையால் சுபிட்சமான செலவுகள் நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் 10ஆம் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு. இருந்தாலும் உடல்நிலையில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கழிவு உபாதைகள் செல்லக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சர்க்கரை, அதை தவிர கொழுப்பு சத்துக்களுடைய ஜாகிரதையாக இருக்கணும். டாக்டரை போய் அடிக்கடி அணுகுமாறு கொஞ்சம் ஜாகிரதையாக போய் பார்த்துக்கிறது நல்லது. இதை தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கத்தான் செய்யும். மென்டல் டிப்ரெஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அசிங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த பராபவ வருஷத்தில் மீனராசிக்காரர்களுக்கு 75 விழுக்காடுகள் மாற்றம், ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.